தற்போது 65 வயதாகும் பட்டிமன்றம் ராஜா அவர்களை ஒரு பேச்சாளராக நம்மில் பல பேருக்கு தெரியும். கடந்த 40 ஆண்டுகளில் பல்லாயிரத்திற்கும் அதிகமான பட்டிமன்ற மேடைகளில் ஒரு பேச்சாளராகவும் நடுவராகவும் தனது திறமையை மக்களிடம் நிரூபித்திருக்கிறார். சிம்சன் ராஜா ஜெயராஜ் என்ற இயற்பெயரோடு மதுரையில் பிறந்த இவர் பிரபல பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களின் நெருங்கிய உறவினரும் ஆவார். இந்த நிலையில் இந்த மாதம் 3ஆம் தேதி அமெரிக்காவின் அட்லாண்டா மாகாணத்தில் நடைபெற்ற தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் ராஜா. அப்போது ராஜா அவர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறிய தமிழ் பெண்களிடம் அவர்களின் ஊர் பெயரை கேட்டதாகவும் ஜாதியை பற்றி கேட்டதாகவும் ராஜா மீது குற்றம் சாட்டப்பட்டது. சம்பந்தப்பட்ட பெண்ணின் சமூக வலைதள பதிவு வைரலான நிலையில் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்தன. இதற்கு தன்னிலை விளக்கமளித்திருந்த ராஜா, அமெரிக்காவில் எனக்கு உணவு பரிமாறிய பெண்ணிடம் நான் செட்டிநாடா என்று கேட்டேனே தவிர செட்டியார் என்று கேட்கவில்லை எனவும், அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லை என்று தன் மீதான குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் பல பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவருக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை தெரிவித்தும் வருகிறார்கள்.